காம்பினேஷன்ல வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம் ஏன்னா ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு அழகான கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இதில் சொல்லுங்கள் ஜென்ரலாக என்ன விஷயம்? ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் ட்ரெய்லரில் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. 2 பேர் காம்போக்கு அவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் இருக்குது. எப்படி செட்டில்? இல்லை, முதல்ல வந்து இது எழுதப்பட்டதான் சார். முதல்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் ஒன்று. ரெண்டாவது வந்து அது ஒரு பேப்பரில் இருக்கிறத ஒரு ஆக்டர் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதில் வந்து சரி. எங்கள் டேரக்டர் சொன்ன மாதிரி, என் கூட இருக்க நிறைய பேர் நடிக்கும்போது சொன்ன மாதிரி, இது பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப நிஜமாக இருக்குது. சண்டை போடும்போது சரி, கொஞ்சிக்கும் போதும் சரி, இல்லை ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அது அந்த பேப்பரில் இருக்கிறத அதோட ஃபீலை எங்கள் டைரக்டர் என்னவா நினச்சி எழுதினாருங்கிறத ஒரு ஆக்டர் புரிஞ்சிக்கும் போது அதுக்கு உயிர் வருதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை ரொம்ப பண்ணக்கூடிய ஜகஜால கில்லாடி வந்து நித்யா மேன். ஸோ வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தல சந்தோஷம். லண்டன் பிரயாணத்தை பற்றி தான் புத்தகம் எழுதா வெளியிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் பாலாஜி. ஹீரோ சார் இங்கே சார் சொல்லுங்கள். புரோட்டா மாஸ்டராக நடிச்சிருக்கீங்க. சமையலுக்காக ஏதாவது ஹோட்டலில் போய் கற்றுக்கிட்டீங்களா எப்படி சார்? சார் என் ஆஃபீஸ்லேயே பக்கத்தில், என் ஆஃபீஸ் விரும்பாத்துலைங்க சார், பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் இருந்து அவங்க மூடின ஹோட்டலோட ப்ராப்பர்ட்டி இருந்தது. பரோட்டா கல் இது இருந்தது. மாஸ்டர் வர வச்சு ஒரு 2 months கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் சார். நான் பரோட்டா போடுவேன் சார். நான் தேங்க்யூ சார். அப்புறம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்குள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்குள், இந்த மாதிரி சார் எனக்கு இனிமேல் வந்து என்னம்மா இல்லைம்மா அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அது ஒரு நாள் இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. நீ தான் சாப்பிட்ட, என் ஆஃபீஸ் எல்லாம் சாப்பிட்டாங்கம்மா. சாரும் சாப்பிட்டாரு. இந்த தண்ணிக்கு போல தர்பூசணி பரோட்டா வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் பைனாப்பிள் ட்ரை பண்ணோம், அது திரிஞ்சு போச்சுமா, அது வேலைக்காகல. ஸோ அதனால் இன்னொரு கேள்வி. ஹோட்டல் பேர் வந்து உங்கள் தங்கச்சி பேரில் இருக்கு. அது உங்கள் பேர் வைக்க சொல்லி நீங்கள் டைரக்டர்கிட்ட கேட்கலையா? ஹோட்டலுக்கு பேர் எப்பவுமே தியாக மனப்பான்மை கொண்டவன் சார். தான் நேசிக்கும் பெண்களுக்காக தான் சகோதரியோ தாயோ மனைவியோ மகளோ அவர்கள் பேரில் வச்சு அவங்கள மனம் குளிர வைக்கிறது தான் நம்மளுடைய சந்தோஷம் சார். அதனால் ஸோ ராகவர்த்தனை பேரரசி ஆனதான் படத்தில் பிரச்சனை சார். அது படம் பார்க்க உங்களுக்கு தெரியும் சார். பண்டிதராஜன் சார் இங்கே சார் லெஃப்ட் எங்கிட்ட எனக்கு ரைட்டு. சரி. இந்த தலைவன் தலைவி டைட்டில் அதுவே ரொம்ப கேட்சியாக இருக்குது. அது மாதிரி உங்களோட படத்தில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் இவ்வளோ பெரிய வச்சு வேலை வாங்குறது எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட்